வணக்கம். அடுத்த 5 நாட்களுக்கு நான் சீஸ்ஃபயரை அறிவிக்கிறேன். ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படாது. இஸ்ரேலும் நடத்தக்கூடாது, அமெரிக்காவும் நடத்தாது. ஆனால் இது உண்மையா? கிடையாது. கடந்த 12 மணி நேரமாக எந்த அளவில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறதோ அதே போன்று இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்திதான் வருகிறார்கள். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பேசிய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கிடையாதா? அல்ல இதற்கு பின்னாடி வேறொரு கேம் பிளான் இருக்கிறதா என்கிற இந்த விஷயத்தை மிக ஆழமாக உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த தருணத்தில் இந்த போரில் என்ன நடக்கிறது அதை முதலில் நீங்க பார்த்துவிடுங்கள். அதற்கு பின்னாடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த மிக பெரிய கேம் பிளானை நான் உங்களுக்கு முன்பு எக்ஸ்போஸ் செய்ய போகிறேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், டொனால்ட் ட்ரம்ப் வெறும் ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன். அப்போ இந்த போரை பிசினஸ் ரீதியாக டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து வருகிறாரா என்கிற அந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஈரானிய ராணுவம் இஸ்ரேல் மீது நடத்திய அந்த தாக்குதலை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ளுங்கள். சென்ட்ரல் டெல் அவீவில் டைரக்ட் இம்பாக்ட் நடந்துள்ளது. அங்க இருக்கக்கூடிய ஏராளமான பில்டிங்ஸ், கார், பல இடங்களில் ஈரானுடைய மிகப்பெரிய மிசைல் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்களை எழுதி வருகிறார்கள். அதாவது எங்களுடைய உறவினர்களை காணவில்லை என்று. நிஷர் என்கிற இன்னொரு இடம், இது நார்த் மற்றும் சென்ட்ரல் டவுன்களாக பார்க்கப்படும். இங்கேயும் அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியாக்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பில்டிங்ஸ்கள் டேமேஜ் ஆகியிருக்கிறது. இதை தாண்டி ஹடேரா பவர் பிளான்ட், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. சதர்ன் டவுனான டைமோனா, இது ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் கூட, இங்கேயும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி அரத் டெமோனா, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100 to 180 நபர்கள் காயமடைந்ததாக ஒரு செய்தியும் வெளிவருகிறது. ஏன்னா இஸ்ரேல் தன்னுடைய நம்பர்ஸ்களை எப்பவுமே வெளியே விட மாட்டாது. அப்படி இருந்து கூட ஒரு 100-180 நபர்கள் இந்த ஒரு இடத்தில், இந்த ஒரு தாக்குதல் மற்றும் அடிபட்டிருக்கிறார்கள் என்றால் அங்க ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததாக நீங்க நம்பலாம். இஸ்ரேலி மீடியா இந்த தாக்குதலை பற்றி எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய தாக்குதல் ஈரான் மீது நீங்க பார்த்தீர்கள்னா, தெஹ்ரானில் நிச்சயமாக அங்க இஸ்ரேலுடைய மிசைல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி மீண்டும் ஒரு முறை இஸ்ரேல் ஈரானின் ஆயில் மற்றும் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கியிருக்கிறார்கள். இது நேற்று மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் லெபனானில் ஹெஸ்புல்லா மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த டிப்ளமேட்டிக் மிக்ஸ்ட் சிக்னல், இதை உலகம் பார்த்து வருகிறது. அதாவது அடுத்த 5 நாட்களுக்கு நாங்க எந்த விதமான அட்டாக்கையும் நடத்த மாட்டோம், இட் இஸ் அ சீஸ்ஃபயர் என்று அவர் அறிவித்திருக்கிறார். டெத் டோலை நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானில் கிட்டத்தட்ட 1500 நபர்களுக்கு மேல கொல்லப்பட்டதாக, லெபனானில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய டெத் டோலை பற்றி எந்த விதமான நம்பரையும் கொடுக்கவில்லை. ஆனால் ஈரானிய ராணுவம் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்ல, கடந்த 12 மணி நேரத்திற்குள்ளேயே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்கிற அந்த கணக்கு. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்திருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம்.
உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மார்ச் 22ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் பிரசிடென்ட், திடீர் என்று ஒரு வார்னிங்கை கொடுக்கிறார். அது வார்னிங்கா மிரட்டலா என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ, உலக நாடுகள் எந்த வழியாக தனக்கான கச்சா எண்ணெய்களை வரவிப்பார்களோ, அதாவது 20% of world crude oil supply passes through this Strait of Hormuz. இந்த Strait of Hormuzஐ நீங்க திறந்து விடவில்லை என்றால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உங்களுடைய நியூக்ளியர் சென்டர்ஸ்கள் மற்றும் இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சென்டர்ஸ்கள் மீது நாங்க தாக்குதலை நடத்துவோம். டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது. அதாவது இந்த நபர் பேசும்படி ஈரான் மீது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இந்த தாக்குதலை நடத்திவிட்டால் உலகத்தில் இப்பவே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, இதை விட பல மடங்கு அந்த பிரச்சனைகள் கூறிவிடும் என்ற அந்த விஷயம். ஆனால் 24 மணி நேரம் கூட நடக்கவில்லை. அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை, அதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே பல்ட்டி அடித்து விட்டார். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன வருகிறது? டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நீங்க பார்த்தீர்கள்னா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? முகம் கழுவீங்க, உங்களுடைய முகத்தை கண்ணாடியில பார்ப்பீங்க, அதுதான் சாதாரணமாக நம்ம பார்ப்போம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஹாபி வேறு. காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு 10-15 பத்திரிகையாளர்களை கூப்பிடுவார்கள். ஐ திங்க் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சுத்திட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கூட்டமே ஒரு தனியான கூட்டமாக இருக்கு. எந்திரிச்ச உடனே டெலிவிஷன் மீடியாவுக்கு வந்து ஏதோ ஒரு உளறது, அந்த உருட்டு, அந்த உளறல் அடுத்த நாள் அல்ல அடுத்த ஒரு சில நிமிடத்திலேயே உலகத்தின் ஹெட்லைன்ஸாக மாறி. அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய அறையில போய் அவரையே டிவியில பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த ஹாபி. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் 24 மணி நேரம் முடிவதற்கு முன்பே இந்த வாட்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வந்துட்டார். என்ன ஸ்டேட்மெண்ட்? நாங்கள் 48 மணி நேரம் கொடுத்த அந்த வார்னிங் அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அடுத்த 5 நாட்களுக்கு நாங்கள் சீஸ்ஃபயர் அறிவிக்கிறோம். அப்போ அடுத்த 5 நாட்கள் எப்போ இவர் கொடுக்கிறாருன்னா திங்கட்கிழமை காலையில் கொடுக்குறார். சரி, 23ஆம் தேதி இந்த செய்தி வெளிவந்த உடனே 22ஆம் தேதி 48 மணி நேரத்திற்கான ஒரு வார்னிங். 23rd அடுத்த நாள் 24th which is Monday, 23rd midnight he says no we are not doing. அந்த ஒட்டுமொத்தமான அந்த கேம் பிளானை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த சீஸ்ஃபயர் என்பது ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாக எடுத்து வைத்த விஷயமா அல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை. நீங்க டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்களை ஒவ்வொன்றாக பிரட்டி பாருங்கள், அந்த தேதிகளை, அந்த கிழமைகளை கொஞ்சம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த சதி வேலையை உலகம் பார்த்து வருகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது ஒரு வீக்கெண்ட், சனி ஞாயிறு. இந்த 5 நாட்கள் அவகாசம், அதுவும் அடுத்த வீக்கெண்ட், திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை, அதுக்கப்புறம் வீக்கெண்ட். மிரட்டல் கொடுத்தது வெள்ளிக்கிழமை ஈவினிங், சனி ஞாயிறு. அப்போ எல்லாமே எதற்காக? வீக்கெண்டை நோக்கி நடக்கிறது. அதை தான் இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எனிவேஸ், இந்த சீஸ்ஃபயர் அறிவித்த உடனே உலகம் ஒரு பெருமூச்சை விட்டது. அப்பா, இப்பவாவது இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு வழி பிறந்தது என்று. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 24 மணி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சதி திட்டம் எப்படி வேலை பார்த்தது, அப்படி என்னதான் அவரை புஷ் செய்தது இந்த தாக்குதலில் இருந்து வெளிவருவதற்கு, 48 மணி நேரத்திற்குள்ளேயே எப்படி அவருடைய ஐடியா மாறியதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த அனைத்துமே
ஒரு மிகப்பெரிய கேம் பிளானிற்கான ஒரு யுத்தி மற்றும் எப்படி அதை நீங்க பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தீர்கள். அந்த 5 நாட்கள் சீஸ்ஃபயருக்கு பின் நாங்க மிகப்பெரிய அளவில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், பல டெவலப்மெண்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இதற்கு மேல் ஈரானும் ஒத்துக்கொண்டது, ஈரான் அமெரிக்கா 2 பேருமே சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை இதற்கு மேல் நாங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த சில நிமிடத்திலேயே ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு 2 பேருமே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார்கள். எங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கோ அல்ல அமெரிக்காவின் எந்த அதிகாரிக்குமே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பொய்களை தான், கட்டுக்கதைகளை தான் உலகத்திற்கு முன்பு எடுத்து வைக்கிறார். அவர்கள் அதை போட்டு உடைத்து விட்டார்கள். அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது, லெபனான் மீது, ஈரான் மீது. அதே போன்று ஈரான் இஸ்ரேல் மீது, லெபனான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடைய ஒரு மிக நெருக்கமான நண்பர், அவருடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள். இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர், இப்போ நேத்தன்யாகு, இதற்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்கள் உட்பட யாராக இருந்ததால் அமெரிக்காவை கேட்காமல் ஒரு சிறிய துப்பாக்கி சூட்டை கூட நடத்த மாட்டார்கள். அமெரிக்காவுடைய உத்தரவு இல்லாதபடி அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். அப்போ அமெரிக்காவுடைய உத்தரவு இல்லாமல் தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துகிறதா, லெபனான் மீது தாக்குதலை நடத்துகிறதா என்கிற இந்த கேள்வியை நாம் அலசி ஆராயும் போது அப்போதான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த பிஸ்னஸ் மேன் மூளை வேலை பார்ப்பதாக உங்களால் பார்க்க முடியும். ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான காரணம். ஒன்று பணம், இன்னொன்று ஷேர் மார்க்கெட். ஆமாம், ஷேர் மார்க்கெட் தான் டொனால்ட் ட்ரம்பை இந்த போர் நிறுத்தத்திற்கான அந்த கட்டாயத்தில் தள்ளி இருக்கிறது. கடந்த 25 நாட்களாக எந்த அளவில் ஷேர் மார்க்கெட்டை நீங்க சரியும் போது பார்த்து வருகிறீர்களோ, இதை வைத்து ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரம் எந்த அளவில் சிதைந்து வருவதை நீங்க பார்த்து வருகிறீர்களோ அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்க பார்த்தீர்கள், இந்தியாவை பொறுத்தவரையில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி இருக்கு. சென்செக்ஸை பிஎஸ்சி கண்ட்ரோல் செய்கிறது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் நிஃப்டி இஸ் அ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சிக்கு கீழே ஒரு 30 மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. அதே போன்று நிஃப்டியில் நிஃப்டி 50 என்று கூறுவார்கள். நிஃப்டி 50யில் கிட்டத்தட்ட ஒரு 50 டாப் கார்ப்பரேட்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் எதற்காக எடுத்துக்காட்டேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் வளரும் போது அந்த நாட்டுடைய பொருளாதாரமும் வளர்கிறது என்பது நம்பிக்கை. ஒரு ஷேர் மார்க்கெட் உடையும் போது அந்த நாட்டுடைய பொருளாதாரமும் அடி வாங்குகிறது என்கிற ஒரு விஷயம். இன்னொரு சுலபமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன்னா, ஜஸ்ட் இமேஜின் ரூஸ்டர் நியூஸ் எக்ஸ்பேண்ட் செய்கிறதுக்கு ஒரு விருப்பப்படுகிறதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு, எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவை, பெரிய டீம் எல்லாம் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அப்போது என் கையில் இருப்பது ஒரு 50 லட்சம் ரூபாய், எனக்கு இன்னொரு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்போ அந்த 50 லட்சம் ரூபாய் எங்கேருந்து வாங்குவோம்? கடன் வாங்குவோம், பேங்க்கில் போய் கடன் வாங்குவோம். எனக்கு கடன் எல்லாம் வாங்க விருப்பம் இல்லை, நான் என்னுடைய பிஸ்னஸில் உங்களை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக் கொள்கிறேன். பட் எல்லார்ட்டையும் 50 லட்சம் இருக்குமா? கிடையாது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, இதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்ல தன்னை ரெஜிஸ்டர் பண்றேன். இந்த 50 லட்சம் ரூபாய் என்னுடைய முதலீடு, அதற்கான ஓனர்ஷிப் எனக்கு. மீதம் இருக்கக்கூடிய அந்த 50 லட்சம் மார்க்கெட்ல இருந்து நான் எடுக்கக்கூடிய 50 லட்சம் அது ஷேரா நான் மக்கள்கிட்ட கொடுத்துருவேன். இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளவு வருதோ அந்த லாபத்துல அவங்களுக்கு நான் பங்கு கொடுத்துட்டே போவேன். அப்படி அவர்களுக்கு இந்த ஷேர் எனக்கு வேண்டாம்னு வரும்போது அதை அவங்க வித்துட்டு பணத்தை பார்த்துக்கலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டுடைய யுக்தி. ஏன் நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் இன்னைக்கு? பிகாஸ் இந்த ஒட்டுமொத்த போருக்கு பின்னாடி ஷேர் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பார்த்திருக்கிறது. எப்படி நீங்க பாருங்க, இந்த போர் நிறுத்தத்துக்கான இந்த விஷயம். அமெரிக்காவிலும் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் இருக்கிறது, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எப்படி இந்தியாவில் நிஃப்டி இருக்கோ அதே மாதிரி அங்கே நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதே போன்று ஷங்காய், ஹாங்காங், ஜப்பான், டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ஸ். இந்த அனைத்து ஷேர் மார்க்கெட்ஸ்களுமே மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட்ஸ். இந்த மார்க்கெட்களில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்
உலகத்தில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை கண்ட்ரோல் செய்யும். அப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்களா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்காவின் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மிகப்பெரிய சரிவை நாம் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் அமெரிக்கன் எக்கனாமி, இந்த போர் ஒரு பக்கம், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பக்கம், அனைத்துமே நடக்கும்போது திடீர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இந்த மிரட்டல், அடுத்த 48 மணி நேரம், அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் கொடுத்து 24 மணி நேரத்திற்குள்ளேயே அதை வாபஸ் வாங்கியது. வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை இந்த நாடகம் நடக்கிறது. அடுத்த நாள் காலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயரை அறிவித்த உடனேயே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வித்தியாசம் நடக்கிறது. அந்த வித்தியாசத்தை பற்றி நான் எடுத்து காட்டுவதற்கு முன்பு, எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்த சீஸ்ஃபயரை அறிவிப்பதற்கு கட்டாயப்பட்டார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அமெரிக்காவின் காங்கிரஸ் எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள், ஈரான் நியூக்ளியர் பாம்பை தயாரித்து வருகிறார்கள் இன்னைக்கு கூறினீர்கள், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈரான் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது என்று கூறினீர்கள், அதுவும் கிடையாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்கள் இருந்து மாறி மாறிதான் பேசிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு நாளைக்கு அப்படி இப்படி. கடைசியில 2035 அவர்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரித்து விடுவார்கள். இப்போ இந்த போருக்கு என்ன தேவை என்று கேட்கும்போது அவரிடம் பதில் கிடையாது. ஸோ மக்கள் இந்த அனைத்து விஷயத்தையுமே புரிந்து கொண்டிருந்தார்கள். கேஸ் விலை, டீசல் விலை எந்த அளவில் உயர்ந்தது என்று அதையும் அவர்கள் பார்த்து வந்தார்கள். இப்போ இந்த போர் தொடங்கிய போது $60 பர் பேலர் இருந்த போது, போர் தொடங்கிய உடனேயே இது $110, $112, $140 வரை பர் பேலர் உயர்ந்தது. இப்போ இதை சரிபார்க்கணும். எப்படி சரிபார்ப்பது? அதற்காக தான் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு நாடகத்தை அவர் ஆடினார். எப்படி? இந்த போர் நிறுத்தம் என்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த உடனேயே மக்கள் நம்ப தொடங்கினார்கள். ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் உடைவதற்கான காரணம் மக்களுடைய பயமும், நேச்சுரல் கிளைமேட்டு இல்லை போர், இது போன்ற விஷயங்களில் மக்கள் தன்னுடைய ஷேர்ஸ்களை விற்க தொடங்கி விடுவார்கள், வாங்கக்கூடிய நபர்கள் குறையும். இப்போ மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்த உடனே அடுத்த 5 நாட்களுக்கு எந்த விதமான போரும் நடக்காது என்று கூறும்போது மக்கள் தன்னுடைய ஷேர்ஸ்களை விற்கவில்லை. ஷேர் மார்க்கெட் தொடர்ந்த உடனே கொஞ்சம் மேலே ஏறுது. அப்போ அடுத்த 5 நாட்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்தாரா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிப்ரவரி 28 ஈரான் மீது போர் தொடங்கிய போது அது ஒரு வீக்கெண்ட். மார்ச் 22 டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த மிரட்டல், அது ஒரு வீக்கெண்ட். மார்ச் 24 23 இரவு, திங்கட்கிழமை பிறப்பதற்கு முன்பே அடுத்த சீஸ்ஃபயர் அறிவித்தது, அதுவும் வீக்கெண்டோட தொடக்கம். அப்போ இது முதல் முறையாக அவர் செய்தாரா? கிடையாது. அந்த ஹிஸ்டரியும் நான் உங்களுக்காக அலசி கொண்டு வந்திருக்கிறேன். ஷேர் மார்க்கெட் அடுத்த 10 நாட்களுக்கு இதற்கு மேல் சரியாது என்கிற ஒரு விஷயத்தை அவர் செய்துவிட்டார். ரெண்டாவது, நீங்க பார்த்தீர்கள்னா 2024 டொனால்ட் ட்ரம்ப் லிபரேஷன் டே என்று ஒன்றை அறிவித்தார். அதையும் நீங்க பார்த்தீர்கள்னா, இதே ஷேர் மார்க்கெட் மூடப்படும் போது வெள்ளிக்கிழமை அன்று அதை அறிவித்தார். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆஃப்டர் ஷேர் மார்க்கெட். டாரிஃபை அறிவித்தாரே உலக நாடுகளுக்கு, இந்த நாட்டுக்கு இவ்வளோ வரியை வாங்க போறேன், அந்த நாட்டிடம் அவ்வளோ வரியை வாங்க போகிறேன், அதுவும் ஒரு வீக்கெண்டாக தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது ஏதோ ஒரு வழியில் ஷேர் மார்க்கெட்டை உயர்த்துவதற்கும் குறைக்கக்கூடிய அந்த வேலையும் பார்த்து வருகிறது. வெனிசுலாவின் பிரசிடென்ட்டை இவர்கள் கடத்தி வந்தார்கள், அதுவும் ஒரு சனிக்கிழமை தான். இது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு யுத்தி, இது வந்து ஒரு ஆங்கிள் இந்த சீஸ்ஃபயருக்கு பின்னாடி. எக்ஸ்பர்ட்ஸ்கள் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிளும் இருக்கிறது. இந்த ஆங்கிளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கடந்த 24 நாட்களாக 25 நாட்களாக அமெரிக்கா ஒரு மிக பெரிய நஷ்டத்தை பார்த்திருக்கிறது. அவர்களுடைய F-35, F-15 பல ரேடார்ஸ்கள், ஏராளமான அமெரிக்கன் பேசஸ்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்போ இந்த சீஸ்ஃபயரை அறிவித்ததால், ஏன்னா நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கும்போது, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கும்போது அமெரிக்கா என்ன செய்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள், அவர்கள் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை. ரெண்டாவது, இந்த 5 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரீதிங். இந்த 5 நாட்களில் அமெரிக்கா என்ன செய்கிறது, மிடில் ஈஸ்ட், ஈராக்கை நோக்கி மிடில் ஈஸ்ட் பக்கம் தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்ப தொடங்கிவிட்டது.
தன்னுடைய தரைப்படையையும் ஆர்மியையும் மிலிட்டரியையும் அவர்கள் அனுப்ப தொடங்கிவிட்டார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு பக்கம் நீங்க சீஸ்ஃபயர் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இதெல்லாம் அனுப்புறாருன்னு சொல்றீங்க. இங்கேதான் அங்க விஷயம் இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டாக பதவியேற்ற உடனே அவர் கூறிய முதல் வார்த்தை, ஆப்கானிஸ்தானில் நாம் எதற்காக போரிட்டு கொண்டிருக்கிறோம், அங்க எதற்காக டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், உடனடியாக ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் திரும்பி வர வேண்டும். அதே மாதிரி அங்க வந்தார்கள். ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், இதே ஈரான் மீது தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்காவுடைய இந்த ஒட்டுமொத்த யுத்திக்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்களுடைய இந்த டைம் ஃப்ரேம் 5 நாட்கள் கிடைத்து விட்டனே, ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய இந்த மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி படையாக இருக்கட்டும், இல்லை நேவல் படையாக எல்லாமே ஒரு சுத்தி வளைக்க போறார்கள் ஒட்டுமொத்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இந்த ரூட்டில். அப்போ 5 நாட்களில் ஈரான் மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் திடீர் என்று இவர்கள் அடிப்பார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுடன் கை கோர்த்து அடிக்கும். அப்போ 2 விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள். ஒன்று, அமெரிக்காவிற்கு கிடைத்த அந்த 5 நாட்களுக்கான அவகாசம் மறுபடியும் முதல்ல இருந்தே அவர்கள் தன்னுடைய பலத்தை சரிபார்ப்பதற்கு. 2வது, ஷேர் மார்க்கெட்ல பணம் இருந்தால் அவர்களுடைய நாட்டின் எக்கனாமி சரிபார்க்கப்படும். இந்த 2 விஷயத்தையும் வைத்து இவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். சீஸ்ஃபயர் வெறும் ஒரு கண்துடைப்பு மட்டும்தான். சீஸ்ஃபயர் உண்மையாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கவில்லை. இது முதல் நாள் தான் சீஸ்ஃபயர் அறிவித்து, இந்த ஃபர்ஸ்ட் டே தான். நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இடத்தில் அவர் சாதித்தது என்னன்னு நீங்க பார்த்தீர்கள். $110-112 பர் பேரல் இருந்த கச்சா எண்ணெய் 90% பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து 90% உயர்ந்த அந்த கச்சா எண்ணெய் சீஸ்ஃபயர் என்கிற இந்த கதையை கேட்ட உடனே கச்சா எண்ணெயுடைய விலை குறைய தொடங்கிவிட்டது. அடுத்த 5 நாட்களுக்கு இது நிச்சயமாக குறையும். சனிக்கிழமை என்ன நடக்கும், அதுக்குள்ள இவர் வேற என்ன உருட்டு விடுகிறாரோ அது வேற விஷயம். பட் இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த போர் எங்கேயுமே தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஈரான் இஸ்ரேலை தாக்குவது, இஸ்ரேல் ஈரான் மற்றும் லெபனானை தாக்குவது, இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்கா தனக்காக டைமை பயன் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை காப்பாற்றுவதற்கான வேலையை பார்த்திருக்கிறது. இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.